கான்ஷியஸ்னஸ்ன்றது என்ன? எனக்கு என்ன வேணும்? நான் யாரு? எனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? சாப்பாடு உள்ள தள்ளினதுக்கு அப்புறமா வயிறு எதுவா இருந்தாலும் டைஜஸ்ட் பண்ணிடும். நல்லதை ரத்தத்துக்கு தள்ளிடும், கெட்டதை பித்தத்துக்கு தள்ளிடும். ஓகேங்களா? ஆனால் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்றது இன்டெலிஜென்ஸ் டிசைட் பண்ணல, விருப்பம் தான் டிசைட் பண்ணுது. ஃப்ரீ வில்னு சொல்றாங்க இல்லையா, சுய இச்சைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் இச்சா சக்தி. ஓகேங்களா? அந்த ஃப்ரீ வில் எதுலேருந்து வருது? கான்ஷியஸ்னஸ்லேருந்து வருது. கான்ஷியஸ்னஸ் தான் சித்தி. இன்டெலிஜென்ஸ் யாருக்கு வேணாலும் கிடைக்கும். ஆனால் கான்ஷியஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணாமல் இன்டெலிஜென்ஸை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஒரு ரோபோட் கூட இன்டெலிஜென்ட்டாக இருக்க முடியும், ஆனால் ஒரு ரோபோட்டுக்கு கான்ஷியஸ்னஸ் கிடையாது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் ரோபோட்டுக்கு செயற்கையாக இவங்களால கான்ஷியஸ்னஸை கொடுக்க முடியாது. அப்போ சித்தி வேற, புத்தி வேற. மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய 2 டைமென்ஷனை பிரம்மாவுடைய புதல்விகள் அவங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. பிரம்மா யாரு? கிரியேட்டர். ஓகேங்களா? இன்னி வரைக்கும் ஒரு சிங்கிள் செல்ல அறிவியல் உலகம் கிரியேட் பண்ணல. ஒரு செல்லை இது வரைக்கும் உருவாக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நாத்திகம் பேசலாம், பகுத்தறிவு நீங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா பகுத்தறிவு பேசுறதுக்கு முன்னாடி, அந்த பக்கம் உங்க நியாயத்தை சொல்றதுக்கு முன்னாடி, அமானுஷ்யம் பத்தி பேசுறவங்க, ஆன்மீகத்தை பத்தி பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க.